Hello all, 25th ஆகஸ்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்போ எஸ்டர்டே வரைக்கும் பாருங்க, மார்க்கெட் ஸ்டில் அண்ட் கன்சல்டேஷன் மோடு தான். எந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸுமே பெருசாக பிரேக் பண்ணியிருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆப்ஷன் செல்லர் ஜோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்ஷன் செல்லர் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 24,320யும் 24,150. இப்போ இன்பிட்வீனில் இருக்கிறது ஆப்ஷன் செல்லர் ஜோன். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஆப்ஷன் பையர் என்டர் ஆகிறது இஸ் ரிஸ்கின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் டிக்கே பயங்கரமாக நடக்கும். எடுக்கலாம், பட் 24,150ல கால் பை பண்ணலாம், 24,320 அந்த ரேஞ்சில் புட் பை பண்ணலாம். எப்போ இந்த 24,150யை ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதோ, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,080. இந்த இடத்துல என்னைக்கு பிரேக் பண்ணுதோ அப்போ புட் பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் அதை மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,320ங்கிற ரெசிஸ்டன்ஸை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ நெக்ஸ்ட் டார்கெட் 24,400. இதில் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஜோன் தான் ஆப்ஷன் பையருக்கான ஜோன். அன்லெஸ் ட்ரேட் எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா 24,150ல கால் பை பண்ணலாம், 24,330ல புட் பை பண்ணலாம். பட் இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,150ல பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீனிங் அது 320 போகணுன்னு அவசியம் இல்லை. 24,150 to 24,350க்குள்ளே எப்போ வேணால் மார்க்கெட் ப்ரெஷர் எடுக்கலாம், எப்போ வேணாலும் டார்கெட்டை மாற்றலாம். ஸோ ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுமாரோ இந்த ரேஞ்சில் இருக்கணும், 24,150 to 24,320க்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ரன் பண்ணிக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்குமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுன்னா மார்க்கெட் பீரிஷ் ஆகும், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாகவும் மாறும்.